ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டக்குன்னு ஒரு குருமா, ஒரு வெளில போய்ட்டு டக்குன்னு செய்யறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் செய்கிற மாதிரி ஒரு குருமா. அதுக்கு நான் வந்து கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி முக்கு இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக சோம்பு, இது சோம்பு நல்லா வாசனை வர வரைக்கும் பொரியட்டும். இப்போ போட்டாச்சு. இதில் வெங்காயம் தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி இதில் சேர்த்துக்கிறோம். காரப்பொடியெலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த 2-3 மினிட்ஸ்லேயே இதை போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் போல் ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கொதிக்க ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே நம்ம அரைச்சிடலாம். தேங்காய் கொஞ்சம், அப்புறம் கசகசா, அப்புறம் கொஞ்சமாக 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துச்சு. தக்காளி வெங்காயம் இப்போ அரைச்ச விழுந்து ஊற்றணும். இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே வேணாம். இப்போ வெளியே போயிருந்து டக்குன்னு அப்படியே அரைச்சி ஊற்றி தக்காளி வெங்காயம் நறுக்கி செஞ்சிடலாம். இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. நம்மளோட டக்குன்னு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரெடிமேட் பரோட்டா, சப்பாத்தி வாங்கிட்டு இது வீட்டில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.